அன்பான நேயர்களே, கடகராசியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் நம்ம பலனை தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். இது வரைக்கும் 3 ராசிகளை பார்த்தோம். இப்போ 4வது ராசியாக கடகராசியை பார்க்குறோம். இந்த கடகராசிங்கிறது யார்? இந்த கடகராசிக்கு அந்த ஸ்தானத்துக்குரியவர் யார் அப்படின்னா, சந்திர பகவானுடைய வீடு தான் கடகராசி. அவர் தான் அங்கே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சரி, அந்த கடகராசிங்கிறவா யாரெல்லாம் அதில் சம்மந்தப்படுவா அப்படின்னாக்கா, புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரத்துக்குரியவங்க கடகராசியாக தான் இருக்கணும். இந்த ராசிக்குரியவங்க தான், அந்த நட்சத்திரத்துக்குரியவங்க தான் கடகராசி, வேறு ராசியே வராது. அதை முதல்ல மைண்டில் நம்ம வச்சுக்கணும். சில பேருக்கு நட்சத்திரம் தெரியாது, அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். சில பேருக்கு நட்சத்திரம் தெரிய என்ன ராசின்னு எனக்கு தெரியாதும்பாங்க, அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். இந்த கடகராசின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா புனர்பூசம், பூசம், ஆயில்யத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கடகராசி தான், வேறு ராசி கிடையாது. சரி, இந்த கடகராசியை பற்றி நம்ம இந்த வருஷம் புத்தாண்டினுடைய சிறப்பான பலன்களுக்கு என்ன நிலை, என்ன பண்ணினா நல்லாயிருக்கும். பொதுவாக பார்க்கும்போது இந்த கடகராசி நேயர்கள் எப்பயுமே ஒரு சாமர்த்தியசாலியாக எதையுமே வாழ்க்கையில் ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால எதையும் போராடி ஜெயிக்கிறதுக்கு அவங்க வல்லமை படைத்தவங்களாக இருப்பாங்க. சில பேருடைய பேச்சிலேயே இவங்களுடைய பேச்சை பெருமிதப்படுத்தி அவங்கள தன்வசப்படுத்துகிறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த கடகராசிக்கு அமையும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, சந்திரன் மனோகாரகன். சந்திரன் எப்படி இருக்கார் பிரகாசமாக, ஆகாசத்தை பார்க்கும்பொழுது நம்ம மேலே பார்க்குறோம். எத்தனை மணி நேரம் பார்த்தாலும் நமக்கு சலிப்பு தட்டலை, ஏன்னா கண்ணை கூசலை, நமக்கு உடம்பை பாதிக்கலை. நமக்கு சந்திரனால் ஒரு சந்தோஷம்தான் இருக்குது. அந்த பௌர்ணமியை பார்க்கும்பொழுது, நிலாவை பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த சந்திர பகவான். இந்த சந்திரன் பலம் பெற்றிருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் சாப்பாடு விஷயத்தை, தூக்க விஷயம் அவளுக்கு கவலையே இருக்காது. ஆனால் ஒரு மனிதன் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும்னா அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலம் புரிந்து இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஒன்று குடும்பத்திலேருந்து வாழ்க்கையிலேருந்து நம்ம தொடர்ந்தோம்னா எஜுகேஷன், படிப்பு, வியாதி, கடன் பிரச்சனைகள் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி இவங்களும் பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பது அவ்வளவு நல்லது இல்லை. அப்போ அந்த ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்ப விஷயமாக நம்ம நிறைய கவலைப்பட வேண்டிய நிலைகள், அதுக்காக செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள், பலவிதமான பாதிப்புகளை அவர் உண்டுபடுத்தலாம். குடும்பம்னா நம்மளுடைய புருஷன், பொண்டாட்டி, குழந்தைகள் மட்டும் குடும்பம் அல்ல. இந்த பையனை பெற்ற தாய் தகப்பன், அவளோட கூட ஊற்ற உறவு எல்லாம் வந்தாலும் அது ஒரு குடும்பம்தான். அது மாதிரி இந்த பெண்ணுடைய வர்க்கத்தில் பார்க்கும்போது அது ஒரு குடும்பம்தான். இதெல்லாம் விட்டுட்டே சார் நான் என் ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து வாழ்க்கையை ஒன்று குடும்பமாக நடத்திக்கிட்டு இருக்கேன், அதுவும் ஒரு குடும்பம்தான். எங்கே போனாலும் குடும்பத்துக்கு போனால் பிரச்சனைங்கிறது மேட்ரு ஒன்று தான். நீங்கள் எப்படி வாழணும், அந்த இடத்த எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த குடும்பம்னு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் போய் ஒரு 10 பேராக சேர்ந்து ரூம் போட்டு தங்கியிருந்து ஒரு தொழிலை பார்க்குறோம், வேலை பார்க்குறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ரூமை போட்டு நம்ம 4 பேராக சேர்ந்து படிக்கிறோம், எல்லாம் ஓகே. அங்கே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறவ எப்படி இருக்கோம், குடும்பமாக ஒரே கூட்டு குடும்பமாக ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். அப்போ நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பொறுமையும் ரொம்ப தேவை, பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப தேவை. நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் விளையாட்டுக்கு பேசுகிறது கூட ஒரு வினையாக வந்துடும். தேவையற்ற உங்கள் மேலே ஒரு அபச்சொல்லுகளோ, உங்கள் மேலே பல பேர் கோவப்படவோ, தேவையற்ற அடிதடி சண்டைகள், தேவையில்லாத வம்பு தும்புகள்லாம் அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நட்போட பழக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 1000 விஷயத்தில் எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் சமாளித்தவங்க இப்போ சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், உடனே எமோஷன் ஆகி உங்களை கண்ட்ரோலை மீறி நீங்கள் அதிகமாக கோவப்பட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வருத்தப்படுற ஆசாமியாகவும் நீங்களாக தான் இருப்பீங்க. அந்த நேரத்துக்கு உங்களுடைய கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாததுனால பின்னாடி ரொம்ப விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைகளும் உருவாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள பேச விட்டுருங்க. அப்போ அவங்க என்ன தொடங்குறாங்களோ அந்த பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேசுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஈஸியாக அவங்கள ஃபேஸ் பண்ணி உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிச்சுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே அதை உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அவன் இந்த சந்தர்ப்பம் இந்த விஷயத்துக்காக தான் என்கிட்ட வரான், இதை தான் பேச போகிறான்னு உங்கள் உள் மனசு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியப்படுத்திடும். அப்போ என்ன ஆகும், உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் உடனே எமோஷன் ஆகிடுவீங்க. அதை பல விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கின்னு பேசி ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணிப்பீங்க. அது வேண்டாம். நீங்கள் பொதுவாகவே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும்னா மறக்க தெரியணும். ஒரு பழசாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனையாக இருந்தால் மறந்துடுங்க. இப்போ உள்ள பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணி சந்தோஷம் அடைய வேண்டுமானால்
ஒரு வாத்தியாரே ஒரு பாடத்தை பற்றி சொல்லி கொடுக்குற, நீ படிக்கிற பையனாக இருக்கலாம். ஆனால் வாத்தியார்கிட்ட போய் அவர் சொல்ல வரதை நம்ம புரிஞ்சுக்காமல் நல்லா படிச்சுட்டேன் சார், இல்லை எனக்கு தெரியும் சார், நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா அந்த வாத்தியார் சொல்ல வந்த விஷயத்தை நம்ம மறுத்துட்டோம். அது நமக்கு எவ்வளவோ நமக்கு தேவையாக இருக்கும். நம்ம அசால்ட்டு தனத்தினா திரும்பி வாத்தியாரை சொல்லுன்னா சொல்லுவார் அவர், அவ்வளோதான் சரிப்பா உனக்கு எல்லாம் தெரிஞ்சதுலேயும் போயிடுவார். அப்போ நஷ்டம் வாத்தியாருக்கு இல்லை நமக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் சொல்லக்கூடியவங்கள்னால நமக்கு எவ்வளோ லாபமோ, ஃப்ரெண்டுகள்னால நமக்கு கூடிய லாபமோ, எந்த லாபத்தையும் அடைய முடியாத தடைகளை அது உண்டு பண்ணிடலாம். இதுக்கு முக்கிய காரணம் பொறுமை தேவை, கோபத்தை விட்டுறணும், நிதானம் தேவை. சரி, அடுத்த விஷயத்துக்கு வரும். இது வரைக்கும் குரு என்ன பண்ணிட்டு இருந்தார், 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். இந்த கடகராசிக்கு ஒரு 50% நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய குரு பகவான். அவர் ஒரு விதத்தில் பார்த்தா 6 கூடியவர் 9 கூடியவர். அவர் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால நன்மையும் தீமையுமாகவே இது வரைக்கும் கடந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு 4ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ நல்லது இல்லை. அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம் குருன்னு பேர், அதிசாரம் பெற்று. ஆனாலும் ஒரு விஷயத்தில் நம்ம நன்மைகளை எடுத்துக்கலாம். என்னென்னா சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள், ஒரு விரயங்களுக்கு ஒரு காரணகர்த்தாவாக குரு அமைய போகிறார். ஏன்னா 12ஆம் விரயஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குருக்கு 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி, கும்பராசின்னு இந்த 12 ராசிகளை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜீவனஸ்தானம் இது வரைக்கும் சரியான வேலை வாய்ப்புகளோ, வருமானங்களோ, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவர் மேஷ ராசியை அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய நிலைகள்னால அவளுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு இந்த வேலைகள் நான் மூவ் பண்ணினேன் சார், உடனே எனக்கு கிடச்சிது, நான் எதிர்பார்த்த ப்ரமோஷன், எனக்கு ஒரு சம்பளம் கிடச்சி அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன, வாகனங்களோ, வீட்டு விஷயம், அதாவது வீடு கட்டுற ஒரு விஷயமோ, ஒரு வாகனம் வண்டி ஓட்டுற ஒரு விஷயமோ, தாயாருடைய விஷயமோ, இல்லை நம்மளுடைய படிப்பு எஜுகேஷன், இந்த 4 விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். படிப்பிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் சற்று கவனம் தேவை. தாயாரை வச்சு பராமரிக்கக்கூடியவங்க தாயார் மேலே சற்று கவனம் வச்சுக்கணும், ஒரு பொறுப்பு. நேற்று வரைக்கும் அம்மா அவங்க வேலையை பார்த்துங்க சுற்றி இல்லை பண்ணியிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் அம்மாவை கவனிச்சுக்கூடிய பொறுப்பு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது வாகனங்கள். நம்ம வாகனத்தை நம்ம தான் நல்லா பார்த்துக்கிறோம், இருந்தாலும் அது பழுதுபடக்கூடிய நிலைகளுக்கு அதை உருவாக்கலாம். ஸோ அதை தடை பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் அதை மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராப்ளங்கள் வரலாம். ஆனாலும் இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை இல்லைன்னா வைத்தீஸ்வர கோவிலில் வைத்தீஸ்வர சுவாமியை சொன்னோம்னா அங்கே கற்பக கணேச முத்துகர் சுப்பிரமணியம் பாலாம்பிகா சமேத வைத்திய பரமேஸ்வரன்னு பேர். அவரை ஆராதனை பண்ணும்போது அது அங்காரக க்ஷேத்திரம். அதனால் முருகனையும் அந்த வைத்தீஸ்வர சுவாமியவோ நம்ம ஆராதனை பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள் சிரமத்தில் இருந்தால் கூட அது நிலை அல்ல, இதுதான் நிலை. நமக்கு என்ன நிலை, நம்மளுடைய தெய்வத்தினுடைய பாதத்தில் போய் விழுந்துட்டோம், தெய்வம் எப்படியும் நம்மளை கரை சேர்த்துடும். எப்படி ஒரு வண்டியை நம்பி நம்ம வாகனத்தில் போகிறோம், ஒரு விமானத்தை நம்பி அதில் போகிறோம், கப்பலை நம்பி இப்போ எல்லாத்தையும் நம்புகிறோம். ஆனால் மனிதன் தெய்வத்தை நம்பும்போது தான் 1000 கொஸ்டினை கொண்டு வரும். அங்கே தான் நமக்கு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா இதெல்லாம் வெளிச்சமாக நமக்கு கண்ணுக்கு முன்னாடி புலப்படுறது தெரியறது, அதனால் நம்ம மனசு அமைதியாகிடுது. ஆனால் தெய்வ நிலை எப்படி இருக்குன்னா உணர தான் முடியும், கண்ணாடி பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆகும், இந்த மனசை கொஞ்சம் லேட்டாக ஏற்றுக்கிறது. ஒரு பாஷை நமக்கு புரியாத வரைக்கும் அதுதான் நிலை. பாஷை புரியாது, அட்சரம் புரியாது, அது ஏதோ ஒரு குப்பைமாக தான் அந்த பேப்பரை தூக்கி போடுவோம். அது ரொம்ப முக்கியமான பேப்பர் அப்படிங்கிற அந்த எழுத்து நமக்கு தெரியாததுனால அதை குப்பை தூக்கி போடுறோம். அது கரன்சி நோட்டாக கூட இருக்கலாம். அந்த நோட்டு இந்த கண்ட்ரிக்கு இது தேவையான நோட்டுங்கிறது நமக்கு அதை படிக்கக்கூடிய நாலேஜ் இல்லாதனால இது ஒரு பேப்பர்னு தூக்கி போடுவோம். அப்போ அது நமக்கு தெரிஞ்சிருந்தால் அது ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். அதே நிலை தான் தெய்வ நிலையும். இந்த தெய்வ நிலையை பொறுத்த வரைக்கும் உணர முடியும். அது நிலைக்கு நம்ம போனோம்னா எல்லாத்தையும் பார்க்கவும் முடியும். அப்போ நம்ம இந்த கடகராசிக்கு நேயர்கள் அனைத்து விதத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை நிலையை அடையிறதுக்கு பகல் வேளையில் நித்தியப்படி ஒரு துர்க்கையம்மனை ஆராதனை செய்யலாம். சாயந்தர வேளையில் விநாயகரை வழிபாடு பண்ணலாம். நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்றோ முருகப்பெருமானையும் நான் சொன்ன வைத்தீஸ்வர சுவாமியை வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி ஒரு பொற்காலமான வாழ்க்கைகள் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்காக தெய்வ பிரார்த்தனையை நானும் தொடர்ந்து பண்ணுறேன். நல்லா இருப்பீங்க.